அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதுக்கான இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி. அந்த கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஐயா அமித்ஷா அவர்களோட முன்னிலையில் திருச்சி ஐபிஎஸ் ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இந்த வன்மம் தெரியல. நாம் தமிழர் கட்சி அப்படின்னாவே ஐயா வருண்குமார் அவர்களுக்கு ஒன் சைடு அப்படியே கைகாலெலாம் நடுங்கும் போல். நாம் தமிழர் கட்சியை அப்படியே ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி எந்த அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு தெரியல, எந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்கன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி மேலேயே ஐயா ஒரே குறிக்கோளாக இருக்கார். தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தெல்லாம் ஐயா அவருக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பள்ளிக்கூடத்தில் போய் கத்தியால் குத்துறான், அதெல்லாம் ஐயா கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னே தெரியாது. கஞ்சா போதையில் ஒருத்தவனை போய் வெட்டுறான், அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஐயா வருண்குமார் அவர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நகர்வையும் ஐயா வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுறா, எவன் மீம்ஸ் போகிறான் அவனை தூக்கி உள்ளே போடு, எவன் அவதூறாக பேசுகிறான் காணொலி வெளியிடுறான், ஐயோ இந்த அமைச்சர் இப்படி பேசிட்டான் பொய் வழக்கில் உள்ளே போடு அப்படின்றது. ஐயா கருணாநிதி பற்றி ஒரு பாட்டு வந்துருச்சு, அதில் சாதியை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் மேலே ஒரு வழக்கு. அவர் வழக்கு போட்டதும் இல்லாமல் அவர் மொபைலில் வாங்கி அதுக்குள்ளே யார் எப்படி எப்படி பேசினான்னு சொல்லி அந்த காணொலியில் வெளியிடுறீங்க. இதுக்காகவா ஐபிஎஸ் படித்து வந்தீங்க நீங்கள்? ஐபிஎஸ்ன்றது படித்து வந்தீங்களா இல்லை படிக்காமல் வந்தீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதெல்லாம் அநாகரிகமற்ற செயல். நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும் அப்படின்னா இந்த அரசு சொல்லி தான் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுதுங்கய்யா. எதுக்கெடுத்தாலும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியவே டார்கெட் பண்ணுறது இது நல்லதுக்கு இல்லை. எங்கள் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் இன்னும் ஒரு 30 வருஷம் ஒரு 20 வருஷம் அங்கே இருப்பீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி வந்துடுவீங்க, நாங்கள் இங்கே இப்படியே தான் இருப்போம். அவன மாதிரி ஆட்சி ஒரு நாள் மாறும், அதிகாரம் எங்கள் கையில் வரும், அன்னைக்கு நிலை எல்லாமே மாறும். இப்படிக்கு நாம் தமிழர் கட்சி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.